இடத்துல சக்ஸஸ் பண்ண முடியும். மேபி டைரக்ட் செல்லிங் இது வந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஒன்று வந்து தேவையில்லாத இடத்துல வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோமா? உழைச்சிக்கிட்டு இருக்க மீன்ஸ் நம்ம வந்து கடுமையான உழைப்பு கொடுத்துட்டு இருப்போம், திறமையாக உழைச்சிட்டு இருப்போம். கடுமையான உழைப்பு மீன்ஸ் நம்ம நேரம் காலம் பார்க்காம உழைச்சிட்டு இருப்போம், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனா அது 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் கழிச்சு அது பணமா வருமா? இந்த உழைப்பு என்னுடைய உழைப்பை உறிஞ்சிட்டு என்னுடைய உடல் வலு இருக்கிற வரைக்கும் உறிஞ்சிக்கிடுவாங்க, அல்லது நம்மளோட நாலேஜ் இருக்கிற வரைக்கும் உறிஞ்சிக்கிட்டு தூக்கி ஓரமா போட்டுருவாங்களா? இதை நம்ம கவனிக்கணும். அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்றோமா? ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணலாம், 20 வருஷம் ஒர்க் பண்ணலாம், 30 வருஷம் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டா அந்த வருமானம் வருமா? அந்த பணம் கிடைக்குமா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்படி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம். அதில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணலாம், அல்லது ஒரு ஐடி ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணலாம், இதில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு நான் நிப்பாட்டினா அதுக்கு உண்டான இன்கம் கிடைக்கலனா கூட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நமக்கு இன்கம் வருமா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்த சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கலாம். நம்ம கடுமையான உழைப்பு கொடுப்பாங்க, அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் வளர்ச்சி இருக்குமா? வயசானதுக்கப்புறம் நம்ம யாரையா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கா? அப்போ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மாறதுக்கு முயற்சி எடுக்கலாம். டைரக்ட் செல்லிங் அது ஒரு சரியான ஒரு இதாக இருக்கும். சரியான நிறுவனத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு 2 hours and 3 hours டைம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்து அது கொடுக்கும்போது ஒரு 5 வருடமோ 10 வருடமோ முடியும் அந்த அந்த சூழலையே நம்முடைய லைஃப் மாற்றம் அடைகிறது தெரியும். 2வது பாயிண்ட்ஸ், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்குமா? நம்ம ஒரே விஷயத்த ஒரே மாதிரி செஞ்சுட்டு போதும், இதுவே இந்த இதுக்குள்ளேயே நம்ம இதுதான் தெரியும், இவ்வளவுதான் நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோமா? அப்படி ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கம்ஃபர்ட் ஜோன் என்னைக்கு நம்ம உடைக்கிறோமோ அன்னைக்கு தான் வளர்ச்சி இருக்கு. வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றது வந்து பொருளாதாரத்திலேயே இருந்தாலும் சரி, நாலேஜ்லேயே இருந்தாலும் சரி, எதுல வேணாலும் நம்ம வளர்ச்சிக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும். நம்ம கம்ஃபர்ட்ல இருந்து நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டியது இருக்கும். அந்த கம்ஃபர்ட்டை உடைக்கும் போது தான் அது நடக்கும். அப்போ அன்கம்ஃபர்ட்டாக மாறும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். 3வது விஷயம், நம்ம ஒரு வேலை போயிட்டு இருப்போம், ஒரு டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கும். சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கும். அந்த வெற்றியிலேயே நின்றாம, அந்த வெற்றிலேயே தேங்கிடாம, நம்ம கோல் என்ன, நம்மளோட இலக்கு என்ன, அந்த இலக்கை நான் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம அடுத்த கவனத்துக்கு போவோம். சின்ன சின்ன வெற்றிகள், தோல்விகள், அல்லது பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம் கிடைச்சிருச்சு, இதை தாண்டி நான் வேற விஷயங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ட்ராக் சேஞ்ச் பண்ணி போறது, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை வந்து ஒரு ட்ராப் மாதிரி அது வந்து நம்மளை வந்து சிக்க வச்சுக்கிறோம். அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுன்றது ஒரு சேலஞ்சா மாறும். அந்த சூழல் வந்து மறுபடியும் நம்மளுடைய கோலை நோக்கி போறதுக்கு உண்டான வழிகளை வந்து ஓப்பன் பண்ணி விடாத சூழ்நிலை போகும். அப்போ நிறைய விஷயங்களை நம்ம வந்து கோல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நல்லதும் நடக்கலாம், சில விஷயங்கள் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம இருக்கலாம். அப்போ அதெல்லாம் இல்லை, என்னுடைய கோல் இதுதான், எவ்வளவு பெரிய வெற்றி வந்தாலும் சரிதான், ஆனா என்னுடைய நிலையை நான் அந்த இடத்த போய் அடையிறது தான் அப்படின்றதோட உறுதியா நின்னோம் அப்படின்னா நிச்சயமா அதுக்குள்ள போக முடியும், அந்த இடத்த அடைய முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது டைரக்ட் செல்லிங்க்கு சரியான ஒரு பாயிண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உழைப்பையும் நம்முடைய திறமையும் வீணடிக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். செகண்டு, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அன்கம்ஃபர்ட்டா மாறினாதான் நம்ம வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 3வது, நமக்கு சின்ன சின்னதான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து பெரிய மகிழ்ச்சியை வந்து புடுங்குற விஷயங்கள், அதெல்லாம் சொன்னா அதை நம்ம மறக்கடிக்கிற விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் கவனிக்காம கோல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு அந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் அப்படின்றது. இந்த 3 பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன்.